வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் இளைஞரணி சார்பில் மாங்கால் கிராமத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் செம்பாக்கம் ஒன்றிய செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜோதி அவர்கள் பொதுமக்களிடையே பேசிய போது, மக்களோடு மக்களாக வலம் வந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை என திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் என்று திமுக பேச்சாளர் எஸ்.கே. ஸ்ரீராம், ஜெயபாரதி உள்ளிட்டோர் பொதுமக்களிடையே திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார்கள். எப்போதும் எல்லாம் திமுக கலைஞர் ஆட்சி வருகிறதோ அப்போது எல்லாம் கிராமங்கள் வளர்ச்சி பெறுகிறது என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள KMK தனியார் பள்ளி சார்பில் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் புகையிலை நமக்கு பகையிலை என்ற வாசகத்துடன் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி முக்கிய சாலை வழியாக பேரணியாக சென்றனர். இப்பேரணியில் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் மற்றும் பள்ளியின் தாளாளர் மதுக்கண்ணையன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. அமைச்சர் அன்பரசன், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முகாமினை ஆய்வு செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். உடனுக்குடன் தீர்வு காண அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தாராபுரத்தில் சாமானிய மக்களுக்கு வழங்கப்படும் நியாய விலை அரிசி மற்றும் பொருட்கள் ரகசியமாக அள்ளி மில் வழியாக வெளியேறுகிறது என்ற புகார்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வந்துள்ளது. சரவணன் தலைமையில் தாராபுரம் சுற்று வட்டாரங்களில் உள்ள 36க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டனர். இந்த நிலையில் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டனர். ரேசன் அரிசியை இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லும் நபர்களை கண்டறியப்பட்டு அதற்கு துணையாக இருந்த ரேசன் கடை ஊழியர்களையும் அதிகாரிகளையும் ரகசியமாக ஆள் வைக்கப்பட்டு அதனை கண்டறிந்தனர். ரேசன் பொருட்கள் கடத்தப்பட்டால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார் அலுவலர் சரவணன். இந்த அதிரடி நடவடிக்கையால் தாராபுரத்தில் செயல்பட்டு வந்த ரேசன் கடத்தல் சிண்டிகேட் குழுக்களில் இருப்பவர்களுக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உடல்நலம் விசாரிக்க அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் நலமுடன் உள்ளார், மேலும் மருத்துவமனையிலிருந்து அரசு பணிகளை கவனித்து வருகிறார், விரைவில் முதல்வர் வீடு திரும்புவார் என்று கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன். நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்ஃபெக்ஷன் ஆகும் என்கிற காரணத்தினால் யாரையும் அனுமதிக்கவில்லை. முதலமைச்சருடைய நேர்முக உதவியாளர் அவர்களையும் மற்றும் பூச்சிமுருகன் இவர்களையும் சந்தித்து மிகுந்த நலமுடன் இருக்கிறார். நாளையோ நாளை மறுநாளோ ஓய்வுக்காகத்தான் இப்பொழுது இருக்கிறார், வேறு காரணங்கள் இல்லை. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மருத்துவர்கள் அனுமதித்த பிறகு அவர் இல்லத்திற்கு வருவார். மருத்துவமனையில் இருந்து கொண்டே அரசு பணிகளையும் மற்ற பணிகளெல்லாம் சிறப்பாக செய்து வருவதை எல்லோருக்கும் நன்கு தெரியும். விரைவில் நல்ல குணம் பெற்று பழையபடி மிக சிறப்பாக செயல்படுவார் என்ற மிகுந்த நம்பிக்கை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநரக அலுவலகம் உள்ளது. இங்கு தர நிர்ணய ஆய்வகத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் கைபேசி செயலியை வெளியிட்டார். இதுகுறித்து அமைச்சர் மேடையில் பேசியதாவது, தர நிர்ணய ஆய்வகம் 1,13,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தேசிய சான்றிதழ் பெற்ற பின்னர் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் செயல்படும் என்று தெரிவித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறுபான்மையினர் பிரதிநிதிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண் பேசினார். இதுவரை 28 மாவட்டங்களில் ஆணையம் கூட்டம் நடத்தி 80% குறைகளை கேட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாக கூறினார். 500க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரவீன்குமார், தமிழ்நாடு மாநில சிறுபான்மை துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ்,
உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி காட்டுப்பாக்கத்தில் வசித்து வருபவர் பிரபல யூடியூபர் இலக்கியா. இவர் அளவுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதித்த மருத்துவர் அழகு மற்றும் உடற்பயிற்சிக்காக எடுத்துக் கொள்ளப்படும் மாத்திரையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அதிக அளவில் மது போதையில் இருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அடுத்த கிளியாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோபால். இவர் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வள்ளிவாகை கிராமத்தில் உள்ள முருகன் கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு தனது கார் மூலம் அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் வண்டியர் நகர் பகுதி அருகே வரும்போது கோபால் நிலை தடுமாறி தனது காரை இடதுபுறமாக திருப்பியுள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் வளைவில் இருந்த கிணற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. காரினில் இருந்த கோபால் காயமடைந்த நிலையில் அலறி கத்தியுள்ளார். அவரின் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை கயிறு கட்டி கிணற்றில் இருந்து மீட்டனர். அவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதால் உடனடியாக கிணற்றை சுற்றி தடுப்புகள் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நெருப்பு மண்டலம் போன்று வெயில் வாட்டியது. தற்போது இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திடீரென்று வானில் சூரியனை சுற்றி ஒருவிதமான ஒளிவட்டம் காணப்பட்டது. இதன் வெளிப்பகுதி இளம் பழுப்பு நிறத்திலும் உட்பகுதி சிவப்பு கலந்த பல வண்ணங்களிலாலும் இருந்தது. வானத்தில் திடீரென்று நிகழ்ந்த மாற்றத்தை கண்டு கடலூரில் உள்ள பொதுமக்கள் பலர் தெருக்களில் திரண்டும் தங்கள் வீட்டு மாடியில் இருந்தும் வானில் தோன்றிய இந்த அபூர்வ நிகழ்வை கண்டு ரசித்ததோடு மட்டுமில்லாமல் தங்கள் கைபேசியில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வானில் ஆய்வு தகவல் ஆராய்ந்த போது இந்த சூரிய ஒளிவட்ட நிகழ்வினை ஆங்கிலத்தில் சான்ஹோலோ என்று வானிலை ஆய்வாளர்கள் அழைக்கின்றார்கள். வளிமண்டலத்தின் மேகங்களின் மீது 21.5 டிகிரி கோணத்தில் சூரிய ஒளி படும்போது இத்தகைய நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வினால் பாதிப்பு இல்லை என தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தலைமை ஆசிரியர் பணியில் ஓய்வு பெற்றார். பின்னர் பவானி என்பவர் பணி மாறுதல் பெற்று மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பொறுப்பேற்றார். இவரை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வைத்தீஸ்வரி ரமேஷ் தலைமையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையம் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் செய்தியாளர்களிடம் பேசினர். கஞ்சா மற்றும் போதைப் பொருள் தடுக்கும் வகையில் ஆந்திர மாநில எல்லையில் கூடுதல் காவலர்களை நியமித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினர். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். இதில் குடியாத்தம் டிஎஸ்பி சுரேஷ், நகர் காவல் ஆய்வாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கல்வடங்கம் காவிரியாறு புனித தீர்த்த தலமாக கருதப்படுகின்றது. ஆடிப்பெருக்கு தினத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி அருகிலுள்ள அங்காளம்மன் கோவிலில் வழிபாடு செய்வது வழக்கமாகும். ஆற்றங்கரையில் தோசம் கழித்தல், ஈம சடங்கு செய்தல் மற்றும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பரிகாரங்கள் செய்து வந்தனர். சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் திரளான மக்கள், உறவினர்கள் குடும்பத்துடன் கல்வடங்கம் காவிரி ஆற்றிற்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு அம்மனை வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஆணையம்பட்டி சுரேத நதிக்கரை தென்புறம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட முக்கிய விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் நாச்சியம்மன், பொன்னாளியம்மன், காமாட்சியம்மன் ஆகிய 3ஐ சேர்ந்த ஒரே தீர்க்க சக்தியாக விளங்கி வரும் சுவாமிகளுக்கு யாக பூஜை செய்யப்பட்டன. அப்போது யாக குண்டத்தில் 3 மூட்டை மிளகாய், மிளகு, கடுகு, மூலிகை உள்ளிட்ட பொருட்களை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று யாக குண்டத்தில் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அங்குள்ள பரிகார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆணையம்பட்டி, கெங்கவள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்தம்பாடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த வட பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதில் வடபத்திரகாளியம்மன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட வேடமணிந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கலஸ்தம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் பிரித்தியங்கிரா தேவி ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், நிகும்பழ மிளகாய் யாகம் மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. இதில் செய்வினைகள், கண் திருஷ்டி தடைகள் நீங்க பக்தர்கள் நேரடியாக நிகும்பழ யாகத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகத்தில் அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கோவில்பத்து பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திருநேந்திர, தசபுஜ, பஞ்சமுகம் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இரவு சந்தன காப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயருக்கு சகஸ்ரநாமம் அர்ச்சனையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். காரைக்காலை அடுத்த பிள்ளை தெருவாசல் கிராமத்தில் புனித சந்தன மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆலயம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இதில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்தார். முக்கிய வீதிகளில் கொடி ஊர்வலமாக எடுத்து சென்ற பின் ஆலயம் வந்தடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சந்தன மாதாவை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு ஆடி மாத அமாவாசையை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் தில்லை காளியம்மனுக்கு மிளகாய் வேற்றல் யாகம் மேற்கொள்ளப்பட்டன. பம்பை இசை முழங்க ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. 70 அடி உயரம் காளி சிலைக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டன. இந்த கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.